நாளை திருக்கார்த்திகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவை முன்னிட்டு 6.5 அடி உயர தீபக்கொப்பரை மலை உச்சியை அடைந்தது. கொட்டும் மழையிலும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு சென்றதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2668 அடி உயர மலை உச்சிக்கு 6.5 அடி உயர தீபக்கொப்பரை மலை உச்சியை அடைந்தது. நாளை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவை முன்னிட்டு 6.5 அடி உயர தீபக்கொப்பரை மலை உச்சியை அடைந்தது. இதற்கான பணிகள் இன்று நடைபெற்று வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை காலை பரணி தீபமும் நாளை மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொப்பரை கொண்டு செல்லப்படும் தீப கொப்பரைக்கான பணிகள் இன்று நடைபெற்று முடிந்தது. மலை உச்சிக்கு தீப கொப்பரையானது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஆகிய இரு திருவிழாவும் நாளை 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பாக காலை 4 மணி அளவில் பரணி தீபமும் அன்று மாலை 6 மணி அளவில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ள நிலையில் தற்போது திருக்கோயிலின் பின்புறம் அமைந்த 2608 அடி உயரம் கொண்ட மலையில் கொப்பரை ஏற்றும் பணியில் தற்போது காலையில் ஆரம்பித்த பணி இப்போது உச்சியை அடைந்துள்ளனர். மகாதீபம் ஏற்றப்படும் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஹர்த்தநாதீஸ்வரர் உருவம் பதித்த 6.5 அடி உயரம் கொண்ட கொப்பரை திருக்கோயிலின் கிளிகோபுரத்திற்கு முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலை உச்சிக்கு அதாவது 2608 அடி உயரம் கொள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் கொடி உயரம் உள்ள பஞ்சலோகம் செய்யப்பட்ட ஹர்த்தநாதீஸ்வரர் உருவம் பதித்த தீப கொப்பரை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்டு சென்றனர். தற்போது உச்சியை அடைந்துள்ளனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வரும். குறிப்பாக கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் போது பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் தீப கொப்பரையை தோளில் சுமந்து சென்றனர். அதேபோல் மட்டுமல்ல, கொட்டும் மழையிலும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீப கொப்பரையை தங்கள் தோல் மீது சுமந்தவாறு தற்போது உச்சியை அடைந்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.